சூப்பரின் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த 51 பயனாளிகளுக்கு முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் வீட்டு கட்டுமான நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆளும் கூட்டணிக்குள் நிலவும் அதிகார போட்டி காரணமாக நிர்வாகம் முடங்கி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் ஸ்பிளெண்டர் பைக்குகளை மட்டுமே குறிவைத்து திருடிய ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த 51 பயனாளிகளுக்கு முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் வீட்டு கட்டுமான நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த 51 பயனாளிகளுக்கு முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் வீட்டு கட்டுமான நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 51 பயனாளிகளுக்கு வீட்டு கட்டுமான நிதியுதவியின் முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் வழங்கினார். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள், புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆளும் கூட்டணிக்குள் நிலவும் அதிகார போட்டி காரணமாக நிர்வாகம் முடங்கி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் அமைச்சரவை அமைப்பதில் நீடிக்கும் தாமதத்திற்கான காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும், இதுகுறித்து நேற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனும் முதலமைச்சரே பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை உடைத்து குதிரை பேர அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய அவர், அதன் விளைவாக புதுச்சேரியிலும் ஆட்சி நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிகார போட்டி காரணமாக முக்கிய அரசு திட்டங்கள் முடங்கியுள்ளதுடன் கிராமப்புற மக்களை பாதிக்கும் வகையில் விபிஜி ராம்ஜி திட்டம் செயல்பட்டு வருவதாகவும், மாநிலத்தில் மின்வெட்டு மற்றும் குடிநீர் பிரச்சனைகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை இதுவரை வழங்கப்படாதது அரசின் செயல்பாடற்ற நிலையை வெளிப்படுத்துவதாக சலீம் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் நோ கேஸ் நோ காஸ்ட் என்ற ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறிய அவர், ஜூலை 6 முதல் 16ஆம் தேதி வரை விழிப்புணர்வு பேரணி நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் தற்போது இந்தியா கூட்டணி இல்லை என்றும் தாவேகா கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஸ்பிளெண்டர் பைக்குகளை மட்டுமே குறிவைத்து திருடிய ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வந்ததாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து கிழக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி உத்தரவின் பேரில் பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயசங்கர் தலைமையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் அண்ணா சாலை 45 அடி சாலை சந்திப்பில் நேற்று இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரை நிறுத்தி விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர் சென்னை கோடம்பாக்கம் சுப்ராயன் நகரைச் சேர்ந்த ராமுலு மகன் ரமணா என்கிற பாபு என்பதும், அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்பிளெண்டர் வகை மோட்டார் சைக்கிள்களையே குறிவைத்து பல்வேறு இடங்களில் திருடி இருந்தது அம்பலமானது. இதையடுத்து அவரது தகவலின் பேரில் 9 திருட்டு ஸ்பிளெண்டர் மோட்டார் சைக்கிள்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஒரே நிறுவனத்தின் ஸ்பிளெண்டர் பைக்குகளை மட்டுமே குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட ஆசாமியை துல்லியமான வாகன சோதனையின் மூலம் கைது செய்து 9 திருட்டு வாகனங்களை மீட்ட பெரிய கடை போலீசாரின் நடவடிக்கை பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது.
புதுச்சேரி மாநிலம் கருவடிக்குப்பம் பிருந்தாவன் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்திரமதி தாயார் உடனுரை ஸ்ரீ ஹரிச்சந்திர சுவாமி காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயம் 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக பெருவிழா நேற்று தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் கருவடிக்குப்பம் பிருந்தாவன் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்திரமதி தாயார் உடனுரை ஸ்ரீ ஹரிச்சந்திர சுவாமி காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயம் 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக பெருவிழா நேற்று தொடங்கி ஜூலை 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாட்டிலேயே ஹரிச்சந்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் புதுச்சேரியில் தான் அமைந்துள்ளது என்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இதனை முன்னிட்டு 3 நாட்கள் நடைபெறும் விழாவில் யாகசாலை பூஜைகள், சிறப்பு ஹோமங்கள், அபிஷேகங்கள், தீப ஆராதனைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்த உள்ளனர். மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் ஆன்லைன் மூலம் ஊசியை வாங்கிய 2 வாலிபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் இடையஞ்சாவடி ரோட்டில் போலீசார் நேற்று இரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் போலீசாரை கண்டதும் வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். உடனே அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் பெரிய முதலியார் சாவடியைச் சேர்ந்த 28 வயதான சசிகுமார், லாஸ்பேட்டை சாந்தி நகரைச் சேர்ந்த 23 வயதான நரேஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்தபோது மெஃபைன்டைர்மைன் சல்பேட் ஊசி மருந்துகள் டெர்மிவா 10 மில்லி குப்பிகளில் 6, 1 மில்லி காலி சிரஞ்சிகள் 5, 2.5 மில்லி சிரஞ்சிகள் 2 ஆகியவை வைத்திருந்தனர். இதுகுறித்து போலீசார் அவர்களிடம் விசாரித்தபோது மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் ஆன்லைன் மூலம் ஊசியை வாங்கி பயன்படுத்தி வந்ததும், மேலும் இதனை மற்ற நபர்களுக்கும் விற்பனை செய்ய வந்ததாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் அவர்கள் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்த மெஃபைன்டைர்மைன் சல்பேட் ஊசி மருந்துகள், காலி சிரஞ்சிகள், பைக் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்து தொடர்ந்து போலீசார் 2 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்க உள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கடந்த 5ஆம் தேதி ஜிகே ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் யார் தவறு என்ற புதிய சமூக விழிப்புணர்வு குறும்படம் டிஜே மேக்ஸ் பிரைவேட் திரையரங்கில் திரையிடப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 5ஆம் தேதி ஜிகே ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் யார் தவறு என்ற புதிய சமூக விழிப்புணர்வு குறும்படம் டிஜே மேக்ஸ் பிரைவேட் திரையரங்கில் திரையிடப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் புதுச்சேரி மத்திய சிறைச்சாலை கண்காணிப்பாளர் பாஸ்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குறும்படத்தை வெளியிட்டு முழுமையாக பார்த்து சிறப்புரையாற்றி திரைப்பட குழுவினரை வெகுவாக பாராட்டினர். நிகழ்வில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான திரைப்பட நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் நாடகத்துறை கலைமாமணிகள் ஆகியோர் கலந்து கொண்டு திரைப்படத்தை பார்த்து ரசித்து பாராட்டினர். இந்த குறும்படத்தை கலைவாணி கணேசன் அவர்கள் தயாரித்து திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார். அவரோடு சேர்ந்து பிரமோத், கண்ணன் என்கிற பாலாஜி, விஜய், கிருஷ்ணா, விஜயன், சிவா, தனுஷ், ஹரிஷ், வேல்விழி சிவக்குழுந்து, பரமேஸ்வர் என்கிற முத்தமிழ் பாரதி ஆகியோர் நடித்திருந்தனர். திரைப்படத்திற்கு இசை தருண் அமைத்திருந்தார். ஒளிப்பதிவு பிரவீன்குமார், கலைமாமணி ஆறு செல்வன் பாடலை எழுதியிருந்தார். இந்த திரைப்படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து இயக்கியவர் புதுவை கலைஞன் அப்துல் ஷெரீப். இவர் சமீபத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன், விக்ரம், பொம்மை நாயகி, பக்காசூரன், மனிதம், பாவக்கூத்து போன்ற திரைப்படங்களில் துணை நடிகராகவும் அனல்மழை திரைப்படத்தில் கதையின் நாயகனாகவும் நடித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்தும் 50க்கும் மேற்பட்ட நாடகங்களுக்கு கதை வசனம் எழுதி இயக்கிய இவர் தற்போது திரைப்படத்துறையில் இயக்குநராக தனது பயணத்தை துவங்கி இருக்கிறார்.
கதையில் சொல்லப்பட்ட கரு இன்றைய காலத்திற்கு 100% மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்று திரைப்படத்தை பார்த்த பார்வையாளர்கள் வெகுவாக பாராட்டி கருத்து தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டுள்ள நவீன உடற்பயிற்சி மையம் மற்றும் உள்விளையாட்டு ஷட்டில் அரங்கை நியமன முறையில் ஒதுக்கக்கூடாது என துணைநிலை ஆளுநரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவருமான ஜோ பிரகாஷ்குமார் கருவடிக்குப்பம் சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டுள்ள நவீன உடற்பயிற்சி மையம் மற்றும் உள்விளையாட்டு ஷட்டில் அரங்கை நியமன முறையில் ஒதுக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டி அதை தடுத்து வெளிப்படையான மின் ஏலம் மூலம் மட்டுமே ஒதுக்க நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தார். மனுவில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பொது சொத்து பல மாதங்களாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பூட்டியே இருப்பதாகவும் நகராட்சி பொறியியல் பிரிவு மின் ஏலம் நடத்த வருவாய்த்துறைக்கு ஒப்படைத்த நிலையிலும் இதுவரை ஏலம் நடத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மையத்தை நியமன முறையில் ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு வழங்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இது வெளிப்படைத்தன்மை, நல்லாட்சி மற்றும் சமநீதிக்கு எதிரானது என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார். உடனடியாக மின் ஏலம் நடத்தவும் காலதாமதம் குறித்து விசாரணை நடத்தி பொறுப்பான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷ்குமார், புதுச்சேரியில் இன்னும் அமைச்சரவை முழுமையாக அமைக்கப்படாததால் நிர்வாகத்தில் குழப்பம் நிலவுவதாக கூறினார். தற்போது அதிகாரம் யாரிடம் உள்ளதோ அவர்களிடமே இந்த மனுவை அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிலை தொடர்ந்தால் புதுச்சேரியை காப்பாற்றுவது மிகவும் கடினமாகிவிடும். பொதுமக்களின் நலன் கருதி அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாமினேஷன் பேசிஸில் போச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய குற்றம். அது நாமினேஷன் பேசிஸில் போகக்கூடாது. நாமினேஷன் பேசிஸில் எதுக்கு அடிப்படை இன்றைக்கி ஒரு இடம் மெயின் ரோட்டில் ஒரு விஷயம் நீங்கள் ஒரு 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 ரெண்ட் என்ன ஆகுது, வெறும் 500 1000 ரூபாய்க்கு வந்து 1 கோடி ரூபா மக்கள் வரி பண்டில் எடுத்து கட்டிட்டு இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இவங்க சுய உதவி குழு வச்சுருக்காங்க, அதனால் நாங்கள் 1000 ரூபாய்க்கு அந்த இடத்த கொடுத்துட்றோம் அப்படின்னா முனிசிபாலிட்டி ஏற்கனவே வருமானம் இல்லாமல் இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முனிசிபாலிட்டிக்கு நகராட்சிக்கு வந்து வருமானத்தை ஈட்டி கொடுக்குற வகையில் தான் நம்ம வந்து அதை கொண்டு வரோம். திருப்பி வந்து அதே வேலையை வந்து அவங்க என்னென்னா என்ன பழைய நிலைமையில் இருந்ததோ அதே மாதிரி செய்ய போகிறாங்கன்னா அதை நான் ஒத்துக்கக்கூடாது, ஒத்துக்கவும் முடியாது. அதனால் வந்து ஆளுநரை சந்தித்து இதை உடனடியாக நாமினேஷன் கொடுக்காம உடனடியாக வந்து டெண்டருக்கு ஆக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அரசாங்கமே இன்னும் உருவாகாத மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒரு அரசாங்கம் எந்த ஸ்டேட்லையும் இருக்காது. அது மாதிரி இருக்குது. நான் ஏன் இன்றைக்கி வந்து ஆளுநரை சந்திக்க வந்திருக்கேன்னா, எங்கே அதிகாரம் இருக்குதோ அங்கே தான் வந்து பார்க்க முடியும். வேறு யாருக்கும் இங்கே வந்து எந்தவித பொறுப்பும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், முதலமைச்சர் வந்து சபாநாயகர் நிரந்தர சபாநாயகர் போடவே இல்லை. இது மந்திரி அமைச்சர்களுக்கு இலக்கா வந்து ஒதுக்கவே இல்லை. இது வந்து இது சரியான போக்கு இல்லைன்றது என்னோட இது. அதனால தான் நான் ஆளுநரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எந்த அதிகாரிக்கிட்ட போனாலும் அவங்க வந்து என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் வந்து தேவை, இது மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லணும் போகணுன்னா யாருமே இல்லையே சீட்டில். அதனால தானே வந்திருக்கோம். புதுச்சேரியில் வேல்முருகன் எலக்ட்ரிக்கல்ஸ் துணை நிறுவனமான பிலிப்ஸ் ஸ்மார்ட் லைட் ஹப்பின் பிரத்யேக ஷோரூமை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் உள்ள வேல்முருகன் எலக்ட்ரிக்கல்ஸின் துணை நிறுவனமான பிலிப்ஸ் கம்பெனியின் ஸ்மார்ட் லைட் ஹப் பிரத்யேக புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் SRM குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் ரமேஷ் அவர்களின் புதிய முயற்சியால் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் ஹரிஷா AC மஹால் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் பகுதியில் SRM குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் ரமேஷ் அவர்களின் புதிய முயற்சியால் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் ஹரிஷா மஹால் AC பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமி மஹாலை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் புதுவை மாநில முன்னாள் சபாநாயகர் செல்வம், இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மோகன்தாஸ் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொழிலதிபர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் நண்பன் போட்ட சோறு
நிலமும் திண்ணை பாரு நட்பை கூட கத்தை போல அதுதான் இது. இது அர்ஷா மகா புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த 51 பயனாளிகளுக்கு முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் வீட்டு கட்டுமான நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆளும் கூட்டணிக்குள் நிலவும் அதிகார போட்டி காரணமாக நிர்வாகம் முடங்கி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் ஸ்பிளெண்டர் பைக்குகளை மட்டுமே குறிவைத்து திருடிய ஆசாமியை போலீசார் கைது செய்தனர்.